ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மோட்டர் நம்ம பாத்தீங்கன்னா சாதாரணமா எல்லார் வீட்லயும் பாருங்க சம்பு தொட்டி கட்டிடுறாங்க. ஆமா. அந்த சம்பு தொட்டில இருந்து மேல டேங்க் போற மோட்டர் தான் எல்லாருமே இப்ப எதிர்பார்க்கறாங்க. சரிண்ணா. அது நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது செல்ஃப் ஃப்ரேமிங் சொல்லலாம், மோனோ பிளாக்னு சொல்லலாம், ஓபன் சொல்லலாம். இப்ப ட்ரெண்டிங்கா எல்லாருமே யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா பிரஷர் ஜாஸ்தியா எனக்கு ஒரு 1000 லிட்டர் டேங்க் ஒரு 10 நிமிஷத்துலயே 15 நிமிஷத்துல நடந்துன்னு எதிர்பார்க்கறாங்க. ஓகே. சீக்கிரமா குயிக் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு பிரஷரோட தண்ணி வேணும்ங்கறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓபனல் மோட்டர். இது நம்ம டிஃபரண்ட் டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்கு. மோட்டக்ஸ் நம்ம அவைலபிள் இருக்கு, ஷார்ப் அவைலபிள் இருக்கு, லக்ஷ்மி அவைலபிள் இருக்கு. டிஃபரண்ட் டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் அவைலபிள் மல்டி பிராண்ட் யூஸ் பண்றீங்க. மல்டி பிராண்ட் நம்ம அவைலபிள் இருக்கு. அதுலயுமே கோர்ல இருந்து டிஃபரண்டா இருக்கும். இப்ப இதெல்லாம் பாருங்களேன். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் 1.5 HP மோட்டர்ஸ். சரிண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 75 mm கோர்ல இருந்து வரும். ஓகே. 1.5 HP மோட்டர்ஸ்ல பெரிய பாடி, பெரிய டூமோட, ஒரு காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங்கோட நல்ல தரமா குவாலிட்டியா ஒரு 1 year ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட கொடுக்கணும்னா இந்த மாதிரி டைப் மோட்டர்ஸ் நம்மட்ட வாங்கலாம். இதுல பிராண்ட் அவங்க என்ன பிராண்ட் கேக்குறாங்களோ நம்ம கொடுத்துறலாம். ஷார்ப் கேக்குறனா ஷார்ப் கொடுத்துறலாம், லக்ஷ்மி வேணா லக்ஷ்மி கொடுத்துறலாம், மோட்டக்ஸ் வேணா மோட்டக்ஸ் கொடுத்துறலாம். உங்களுக்கு மினிமம் பார்த்தா ரேட் சொல்லிறேன் நான். 1 HP ஸ்டார்டிங் ஃப்ரம் 4500. 1 HP மோட்டர், ஒரு காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங் எனக்கு ஒரு 8 வருஷம் மினிமமா ஓடணும்னா 4500 ரூபாய் மோட்டர் எடுத்துக்கலாம். பக்காவா இருக்கும். இது வந்து 80 அடி வரைக்கும் நம்ம தள்ளும். 80 ஃபீட். சூப்பர் சூப்பர். 80 ஃபீட்னா 2 மாடிக்கு மேல. ஓகே. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கறவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு 3 மாடிக்கு மேல இருக்குது, எனக்கு ஒரு 100 அடி தள்ளுற மாதிரினா கோர் லெந்த் ஜாஸ்தி பண்ணனும். 55 mm கோர். 1 HP லயே 55 mm கோர் லெந்த் இருக்கு. அது 5500 ரூபாய் வரும். அவங்க கேட்டாங்கன்னா நீங்க சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்க பேசணும் என்கிட்ட வந்து அவங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு பொருள் கேட்கறத விட அதுக்கு உண்டான விளக்கம் ஒரு 15 நிமிஷம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மோட்டரை அவங்க கைக்கு பேசுறாங்க. சோ இந்த மாதிரி மோட்டர்ஸ் எல்லாமே நம்மட்ட அவைலபிள் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தோமே ஓபனல் எதுக்கு போறோம்னா இப்ப ரீசெண்டா எல்லாருமே வீட்டுக்கு போடுற மோட்டர்னா இந்த சம்பு தொட்டிக்குள்ள போட்டுறலாம், நமக்கு ஒரு 10 நிமிஷம் நிறைஞ்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல நிறைய மோட்டர்ஸ் இருக்கு. எல்லாருமே அலுமினியம் மோட்டர்ஸ் போட்டு என்ன பண்றாங்க, ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அது மிஞ்சி போனா 2 வருஷம் 3 வருஷம் வரும். உங்களுக்கு பார்க்க தகதகன் மின்ற பொருள் எல்லாமே மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. சோ அத நல்ல மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. நல்ல குவாலிட்டி வேணும்னா சஜஷன் பண்ணுங்க. நான் எல்லாமே உங்களுக்கு ஓபன்டா மேனுஃபேக்சரிங்ல இருந்து இங்க ஸ்டாக்கிங் பண்ணி நான் உங்களுக்கு டெலிவரி பண்றேன். சூப்பர். இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு மோட்டர். உங்கள்ட்ட வாங்குறதுக்கு என்ன ஸ்பெஷல்? ஏன்ட்ட வாங்குறது குவாலிட்டி தான். குவாலிட்டி உண்மை தன்மை இருக்கும். உண்மை தன்மைங்கற விட பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே பிராண்ட்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்துறாங்க. பிராண்ட் கிடையாது. கோயம்புத்தூர் மோட்டருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டா நீங்க எங்கிட்ட கேட்க முடியும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கோர் லெந்த்ல வேணும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட யாருமே சேல்ஸ் பண்றது இல்ல. ஆனா நீங்க பண்ணி தரீங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட பண்ணி தருவோம். இப்ப எனக்கு இந்த வோல்டேஜ் எனக்கு எடுக்கணும், 180 கீழ எனக்கு வோல்டேஜ் கீழ எனக்கு வந்தா மோட்டர் ஆஃப் ஆயிரணும். ஓகே. எனக்கு வந்து 220 மேல போச்சுன்னா கஸ்டமைஸ்டு மோட்டர்ஸ் எங்கிட்ட அவைலபிள் இருக்கு. வேற லெவல். எங்கேயுமே இது பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா மோட்டர் வந்து மார்க்கெட்ல நீங்க ஒண்ணு இல்ல, உங்க மாதிரி சேனல்ஸ் நிறைய நீங்க போடுறீங்க. நானும் நிறைய பாத்துக்கிறேன். கஸ்டமைஸ்டா யாருமே சொல்ல இல்ல. மோட்டர் கஸ்டமைஸ் யாருமே சொன்னது இல்ல வரைக்கும். மோட்டர் கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். எனக்கு வந்து இந்த வோல்டேஜ்க்குள்ள தான் எனக்கு மோட்டர் ஓடணும்னா கரெக்ட்டா அந்த வோல்டேஜ்க்குள்ள தான் ஓடும். வேற லெவல். அதே மாதிரி மோட்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. மார்க்கெட்ல கொடுக்குற மோட்டர் எல்லாமே ஒரு 1 HP மோட்டர் பாத்தீங்கன்னா 6 amps 7 amps இருக்குது. ஓகே. அப்படி எடுக்க கூடாது. உங்கள்ட்ட இருக்கிறது எவ்வளவு? 1 HP மோட்டர் ஒரு 5 amps இருந்து 6 amps தான் எடுக்கணும். ஓஹோ. half HP மோட்டர்னா 4 amps to 5 amps தான் எடுக்கணும். இதுதான் ஸ்பெசிபிகேஷன். அப்புறம் எதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு அதை தியரிக்கு பண்றோம். நான் கிராஜுவேட். சோ தெளிவா என்ன நான் ப்ராஸ்பெக்ட் போடுறேன், என்ன ஸ்டாம்பிங்ஸ் போடுறேன், இது எல்லாம் டெக்னிக்கலா சொல்லுவோம். சூப்பர்ண்ணா. கஸ்டமர் வாங்க வராங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிய வச்சிருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாருமே என்ன பண்ணாதீங்கன்னா இந்த பிராண்ட பார்த்துட்டு இந்த பிராண்ட் வேணும், இந்த பிராண்ட் வேணும், ஷார்ப் வேணும், லக்ஷ்மி வேணும். 100 ஷார்ப் இருக்கு, 100 லக்ஷ்மி இருக்குது. ஓகே. 100 ஷார்ப்லயே 100 பிராண்ட் இருக்குங்க. ஷார்ப் பெஸ்ட், ஷார்ப் ஃப்ளோன் ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் நம்பாதீங்க. பிராண்ட் வேணும்னா நானே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவேன். இந்த பிராண்ட் இருக்கு. குவாலிட்டி தான் முக்கியம். சூப்பர். ஸ்பெசிபிகேஷன் தான் முக்கியம். சோ இந்த மாதிரி மோட்டர் வேணும். ஆமா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புதுசா இப்போ மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடு கட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே வீடு கட்டுற மோட்டருக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா போர் தான் ஃபர்ஸ்ட் அடி போடுவாங்க. ஒரு 100 அடி போடுவாங்க. ஒரு 100 அடி போர், 200 அடி போர்னா நாங்க என்ன சொல்றோம், ரேட் இப்போ டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம். உடனே சொல்லி ஒரு கஸ்டமர் கேக்குறாங்கன்னா பைப் செட்டிங்கோட நான் 100 அடி போர் போட்டுருக்கேன். எப்படி ஒரு 100 அடி நான் போர் போட்டிருக்கேன் அப்ப நாங்க சிம்பிளா சொல்லிடுவோம். 1 HP 10 ஸ்டேஜ் போட்டுக்கோங்க. பைப் ஃபிட்டிங் செட் எல்லாமே சேர்த்து வந்து ஆள் மாட்டி கொடுக்கறது 21000 ரூபாய். 21000 ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு. அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். யாரும் இந்த ஃபாஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லனா கொட்டேஷன் போட்டு தரேன், நான் இது போட்டு தரேன். ஃபிட்டிங் செட்டோட சேர்த்து மாட்டி கொடுக்கிறதுக்கு ஃப்ரீ டெலிவரி. ஓகே. வீட்டுக்கு கொண்டு போய் வந்து மாட்டியே கொடுத்துருவாங்க. மாட்டி கொடுத்து 21000 ரூபாய் முடிஞ்சிருச்சு. பக்கானா இந்த ஃபாஸ்ட்ல பண்ணனும்னா பான் எக்ஸ்பர்ட் தேடி வரலாம். பான் எக்ஸ்பர்ட்ங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா கோயம்புத்தூர் காந்திபுரம் நஞ்சப்பா ரோட்ல இருக்கு. ஓகே. நஞ்சப்பா ரோட்ல ஆர்ஆர் சாமி வீதியில நம்ம ஆபீஸ் பான் எக்ஸ்பர்ட் கேட்டாலே சொல்லிருவாங்க. சூப்பர். ஃபாஸ்டஸ்ட் கடைனா இங்கதான். மோட்டர் வந்த உடனேமே எல்லாரும் குவாலிட்டி மோட்டர் வேணா இங்க போயிருங்க. மிச்சர் லக்ஷ்மி 100 லக்ஷ்மி வேணுமா 100 லக்ஷ்மி கடையை காமிச்சிருவாங்க. 100 ஷார்ப் வேணுமா 100 ஷார்ப் கிடைச்சிருவாங்க. ஆனா குவாலிட்டியா ஒரு பொருள் வேணா இவர்கிட்ட போங்க. ஸ்பீடா வேலை நடக்கும்னா வாங்க அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைப் இருக்குதா, பைப் அவைலபிள் இருக்கு. ஆசீர்வாத் இருக்குது, ட்ரூபோர் இருக்குது, அவன் பிளாஸ்ட் இருக்கு. என்ன பிராண்ட் வேணும் எல்லாமே இருக்கு. ரேட்ஸும் கொடுத்துருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மியா இருக்குமா எப்படி சொல்றீங்க? மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எங்கிட்ட 100 ரூபாய் ஜாஸ்தியா தான் இருக்கும். 100 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கும். எப்படி அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? குவாலிட்டி வேணும் இல்லையா?
எல்லாரும் போடுறாங்கன்ற மாதிரி நான் விற்க முடியாது இல்லையா? சரவண பவன் ஹோட்டலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, அன்னபூர்ணாக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன் நீங்க லோக்கல் கடையில போய் சாப்பிடுறீங்க? அங்க ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கு, இங்க ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். லோக்கல் கடையில போனா அதுக்கு உண்டான ப்ரையாரிட்டி தான் இருக்கும். அன்னபூர்ணாக்கு போனா ஒரு எஃபெக்ட் இருக்கும். புரியுதுங்களா? நமக்கு ஜிஎஸ்டி இருக்குது, எல்லா வேலையும் இருக்குது. சும்மா நம்ம வந்து பண்ண மாட்டோம். வரவங்களுக்கு குவாலிட்டி வேணும், எங்களை தேடி வாங்க. நாங்க இப்பவும் சொல்றோம், குவாலிட்டி வேணும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட ஒரு பொருள் வேணும், நம்ம வீட்டுல வந்து திருப்தியா மன திருப்தியா ஒரு பொருள் வேணும், நம்மகிட்ட வாங்கிக்கோ. வந்தா மன திருப்தியா வாங்கிக்கலாம். அதே மாதிரி எல்லா மோட்டர்ஸ் உங்களுக்கு காமிச்சிடறேன், பேசுறத விட மக்கள் காமிச்சு. கண்டிப்பா. சோ இப்போ நீங்க பார்க்க போற மோட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா தம்பி மோனோ பிளாக்ஸ். மோனோ பிளாக்ஸ்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு மோனோ பிளாக்ல. செல்ஃப் பிரேமிங் மோனோ பிளாக்ஸ் இருக்கு, நார்மல் மோனோ பிளாக். நார்மல் மோனோ பிளாக் ஸ்டாண்டர்ட் மோனோ பிளாக்னு சொல்லுங்க. அதை செல்ஃப் பிரேமிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலா மார்க்கெட்டை திருப்பி போட்டது இந்த செல்ஃப் பிரேமிங் தான். ஏன் அப்படின்னா இதுல அலுமினியம் பாடி தான் இருக்கும் அவுட்டர்ல. இதுல வெளியே வர்றது அலுமினியம் பாடி, உள்ள காப்பர் ரோட்டர் காப்பர் வைண்டிங் தான். ஆனா வெளியே வர்றது அலுமினியம் பாடி. சரிங்களா? ஆனா நார்மல் மோனோ பிளாக்னால இந்த காஸ்டிங் பாடி தான் நமக்கு வரும். இருக்கு இல்லையா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பிராண்ட்ல வரக்கூடியது. காஸ்டிங் பாடி இப்படிதான் கொடுக்கணும். சரி, ஆனா இதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ்? ஏன் இந்த மார்க்கெட்டை புரட்டி போட்டுச்சுன்னா ரேட் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, இது வந்து 1 HP மோட்டர் 5500 வருது நமக்கு. இது வெறும் 3500. இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது. அதுதான் மேட்டர். சோ ஒரு காஸ்டிங் பாடி மெட்டீரியல் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அந்த பயன்பாடு தகுந்தாப்புல அந்த பொருளுடைய விலையும் கம்மியாகும். ரெண்டுத்தோட பெனிஃபிட் ஒரே தான். ரெண்டுத்தோட பெனிஃபிட் ஒண்ணுதான். இப்ப 15, இப்போ இது ஒரு 1/2 HP மோட்டர் எடுத்துக்கோங்க, 15 அடியா செக்ஷன் பண்ணும், இது 15 அடியா செக்ஷன் பண்ணும். ஆனா மேல தள்ளக்கூடிய பவர் பாத்தீங்கன்னா இதுல வந்து 70 அடி ஜாஸ்தியா இருக்குன்னா இதுல ஒரு 65 அடி 60 அடி, ஒரு 10 அடி 15 அடி கம்மியா தான் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர செக்ஷன் எல்லாமே காமன். அதே மாதிரி லிட்டர் பர் ஹவரும் மாறும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1800 லிட்டர் வரும் வச்சுக்கோங்களேன், இதுல 2000 லிட்டர் வரும், 200 லிட்டர் 250 லிட்டர் எக்ஸ்ட்ரா வரும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அப்படியே அக்யூரேசி கொடுக்க முடியாது. என்னைக்குமே மோனோ பிளாக் ஸ்டாண்டர்ட் டைப்ங்கிறது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி மோட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீடு மோட்டர்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு தெரு பைப் வருது, தண்ணி இழுத்து எனக்கு மேல தள்ளணும். எல்லாரும் இடத்தையும் பாத்தீங்கன்னா தெரு பைப்புக்கு எல்லாமே மோட்டர் போட்டு இழுத்துறாங்க எல்லாரும். சோ அந்த மாதிரி மோட்டர் போட்டு இழுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லோ ஸ்பீடு கொடுக்குறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல போனாங்க, நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இது 1/2 HP தம்பி. இது 1/2 HP ஸ்லோ ஸ்பீடு மோட்டர் பாத்தீங்கன்னா 7500 வரும். 7500. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 அடி எனக்கு வந்து ஒரு 15 அடி சக் பண்ணி 60 அடி மேல தள்ளுறதுக்கு, ஒரு 60 அடி மேல தள்ளுற மாதிரி. இதுவே 1 HP போடணும்னா எனக்கு 25 அடி இழுத்து மேல ஒரு 80 அடி தள்ளுற மாதிரி. 1000 டிஃபரன்ஸ் வரும். ஆமா, இது 7500 அது 8500. ரேட் எல்லாம் ஃபிக்ஸட் ரேட் தான். வாரண்டில ஆமா, வாரண்டி எல்லாம் 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ரீப்ளேஸ்மென்ட். அந்த பிராண்ட்ஸ் நான் சொல்றேன் இல்லையா, லக்ஷ்மி வேணா லக்ஷ்மி இருக்கு, ஷார்ப் வேணா ஷார்ப் இருக்கு, மோட்டெக்ஸ் வேணா மோட்டெக்ஸ் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், பிராண்ட் இஸ் நாட் a மேட்டர், குவாலிட்டி இஸ் a மேட்டர். ஓகே, புரியுதுங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட பாருங்க, இது எல்லாமே ஸ்டாக் இருக்கு பாருங்க. இது எல்லாமே இத நான் சொன்ன ஸ்லோ ஸ்பீடு மோட்டர். இது மேல ஃபுல்லாவே ஓபனர் ஃபுல்லாவே ஸ்டாக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இருக்கும். எப்ப கேட்டாலும் 15 பீஸ் 20 பீஸ் கேட்டாலும் அன்னைக்கே டெலிவரி பண்ணிடலாம். 15 பீஸ் கேட்டாலும் 20 பீஸ் அன்னைக்கே டெலிவரி பண்ணிடலாம். ஏன்னா அந்த கார்ப்பரேஷன் நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் போர் மோட்டர் கேட்பாங்க, அதுவும் நம்ம இருக்கு. அதுவே ஓபன் வெல், இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஓபன் வெல். ஓபன் வெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 3 HP 5 HP 7 HP எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் சொல்லுவாங்க, 2.5க்கு 2.5, 2க்கு 2, 3க்கு 2.5, 3க்கு 2, அந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. இந்த பர்பஸ்க்கு வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க ஸ்பெசிஃபிகேஷன். ஆமா, இப்போ மக்களுக்கு தேவை வந்து இந்த வீடியோ எதுக்கு போடுறோம், உங்களுக்கு நீங்க உங்களுக்கு டீடைல் வேணும் என்கிட்ட கேக்குறதுக்கு தான். நான் உங்களோட ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்து கேட்பேன். கேட்டு உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ அதுக்குள்ள ரேட்ஸ். அதே மாதிரி நீங்க மார்க்கெட்லயே 10 கடையில விசாரிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏன்னா நான் 100 ரூபாய் ஜாஸ்தியா சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், ஓபனாவே சொல்றீங்க. ஆமா, ஜாஸ்தியா சொல்லுவேன். ஏன்னா குவாலிட்டி கொடுக்குறான்ல. நான் கொண்டு போய் எல்லா பொருளும் ஓடாத பொருளை கொண்டு கொடுத்து நான் ரேட் கம்மியா கொடுத்து என்ன பண்றது? புரியுதுங்களா? குவாலிட்டியா கேட்டா நான் வாங்கிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டர் பேனல்ஸ் எல்லாமே இருக்குங்க பாருங்க. இது ஃபுல்லாவே ஸ்டார்டர் பேனல்ஸ். ஓகே, இது நமக்கு போர் மோட்டர் தேவையான ஸ்டார்டர் பேனல்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் எக்கனாமிக் இந்த நம்ம டையிங் மிஷின்ஸ்க்கு மோட்டர் இ கிளாஸ் மோட்டர்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே கம்ப்ரசர் மோட்டர்ஸ் எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்கு. வெறும் ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ் மோட்டர் வகையில எல்லாமே இருக்கு. அப்புறம் கம்ப்ரசர் இருக்கு. இதெல்லாம் கம்ப்ரசர், இதெல்லாம் மோனோ பிளாக் கம்ப்ரசர். சரிண்ணா, 1 HP மோனோ பிளாக் கம்ப்ரசர், 1.5 HP அவைலபிள் இருக்கு. 2 HP மோனோ பிளாக் கம்ப்ரசர் இருக்கு. 2 HP மோனோ பிளாக் கம்ப்ரசர்ல 490 அடி வரைக்கும் போடலாம். 500 அடி ஆமா தாராளமா போடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெல்ட் டைப் கம்ப்ரசர் இருக்கு. ஃபேன் டைப்ல ஓடும் பெல்ட் டைப் கம்ப்ரசர். அதெல்லாம் 800 அடி வரைக்கும் போடலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 23, 24, 500 வரைக்கும் ரேட் வரும். நான் ரேட் சேர்த்துக்கு எல்லாமே சொல்றேன்னா நீங்க என்கிட்ட கேளுங்கன்ற. நான் உங்களோட ரேட் சொன்னோம்னா இந்த ரேட் அப்படின்ட்டு போறது. நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. பக்காவா கரைச்சு கொடுத்துருவீங்க. எல்லாம் டக்கு 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 டக்குன்னு சொல்றீங்க. இல்ல ஃபாஸ்ட். இது வந்து என்னன்னா ஒரு மோட்டர் வாங்க வரவனுக்கு வந்து டைம் இருக்க கூடாது, அவனுக்கு தேவை குவாலிட்டி. புரியுதுங்களா? என்கிட்ட கடையில வந்து வேஸ்ட் பண்ண கூடாது. 10 நிமிஷம் கொடுக்குறான், இந்த மோட்டர் தூக்கி கொடுத்து போயிட்டே இருங்க.
ஸ்பெசிபிகேஷன் வேணுமா அந்த டைம் இருக்கு. ரெடி ஸ்டாண்டர்ட் மோட்டர் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். இல்ல எனக்கு இந்த பர்பஸ் வேணும்னா டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க, ரேட்டும் கையோட சொல்லிடுறீங்களே. கையோட ரேட் சொல்லணும், அதுதான் வியாபாரம் பண்ண தெரியணும். அதே மாதிரி ஸ்டாண்டர்டா கொடுக்கணும், குவாலிட்டியா கொடுக்கலன்னா நீங்க மார்க்கெட்ல நிக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 1.5 HP ஓபனல் தம்பி. இந்த 1.5 HP ஓபனல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9500 வரும். ஏன் சொல்றேன்னா இப்ப இந்த மார்க்கெட்ல 8000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க, 7000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடைக்குதுன்னா நீங்க அவன்கிட்ட கேள்வி கேளுங்க, நீ எத்தனை எம்எம் கோர் லென்த் போடுற, டெக்னிக்கலா கேள்வி கேளுங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, கஸ்டமருக்கு தெரியாதுன்னு சொல்லி கொடுக்குறேன். கேளுங்க, கேள்வி கேளுங்க. இப்ப நான் ரேட் ஜாஸ்தி சொல்லணும் இல்லையா, 75 mm கோர் லென்த்தா, 85 mm கோர் லென்த்தா, அதுல உள்ள போறது SS ஷாஃப்ட் போட்டுருக்கீங்களா, இல்ல என்னன்னா நம்ம காப்பர் ரோட்டரி இருக்குதா, காப்பர் வைண்டிங் இருக்குதா, அதே மாதிரி என்ன லென்த்திங்ல பண்றீங்க, SS அவுட்டர் தான் கொடுத்துறீங்களா, இதுல ஸ்டீல் வருமா, இந்த டூம்ல வந்து இது காஸ்டிங், இதுலயே ஸ்டீல் வருமா, ஸ்டீல் வராதா, இவ்வளவு கேள்வி இருக்கு. நம்ம என்ன காப்பரா இல்ல அலுமினியம்? நான் ஏன்ட்ட நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், மோட்டர் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான் தெரியும். இதை நீங்க ஹைலைட்ஸ்ல கூட போட்டுக்கோங்க. ஒண்ணு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காப்பர் ரோட்டரா, காப்பர் வைண்டிங் ஒண்ணுதான் எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு தேடி போர் போடணும். அதுல நிறைய ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. நல்லா முழிச்சுக்கோங்க மக்களே. கேள்வி அதிகமாக கேட்கும் பொழுது நல்ல பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எலக்ட்ரிஷியன் கேட்டா அவன் கமிஷன் அடிச்சிடறானே, அப்படித்தான் இருக்குது நீ கதை. எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்தா எலக்ட்ரிஷியன் கமிஷன் அடிச்சிடறான், அப்படிலாம் கிடையாது. எலக்ட்ரிஷியன் கேளுங்க, அவனுக்கு 100 ரூபாய் கொடுக்கறதுனால தப்பு இல்ல, அவன் அதுதான் எலக்ட்ரிஷியன் இருக்கிறான், அவனுடைய வேலை அது. அவனுக்கு நான் 100 ரூபாய் கொடுக்க சங்கடப்பட்டு தப்பான மோட்டர் எடுத்து நாளைக்கு நல்ல மோட்டர் எடுத்துட்டு போயிடலாம். நாளைக்கு எலக்ட்ரிஷியன் சொல்லுவான், என்கிட்ட சொல்லுதீங்கன்னா நல்ல மோட்டர் எடுத்து கொடுத்துருப்பா அப்படிமா. சோ ரியாலிட்டி இதெல்லாம். சோ ஃபேசிங் ஆஃப் ரியாலிட்டி. சோ இந்த மோட்டர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. நான் போர் மோட்டர் காமிச்சிடுறேன், சரிங்களா? ஒரு நிமிஷம் ஏன்னா நிப்பாட்ட சொல்றீங்க. இல்ல தம்பி, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த மோட்டர் எல்லாத்தையும் நம்ம மேனுவலா போய் நம்ம ஆன் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது ஏன் ஆட்டோமேட்டிக்கா பண்ணக்கூடாது? எப்படி அது பண்ண முடியும்? அதுக்குதான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறேன். அதான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தேனாமா நானு. போய் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல டேங்க் மோட்டர் எல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, இந்த மோட்டர் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக் ஆன் பண்றதுக்கும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்றதுக்கும் கீழே சம்பள தொட்டில தண்ணி இருக்கா இல்லையா நீங்க போய் பார்க்க வேண்டாம், அதுவே தண்ணி இருக்கா இல்லையா செக் பண்றதுக்கும், போர்ல தண்ணி இல்லைனாலும் கட் ஆஃப் ஆகிறதுக்கும், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் இமீடியட்டா மோட்டர் ட்ரிப் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். அதான் நியூ ஜெனரேஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கொண்டு வந்துக்கிறோம். கிட்டத்தட்ட 6 மாடல் இருக்கு. இப்ப நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, ஒரு செல்ஃப் பிரேமிங் மோட்டர், ஓபனல் மோட்டர், மோனோ பிளாக் மோட்டர், இந்த மாதிரி எல்லா டைப் மோட்டர் இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப்னா இந்த மாதிரி கண்ட்ரோலர் போட்டா போதும். செட் பண்ணி வச்சிருக்கேன் நான், மக்கள் நேர்ல பாக்குறது ரன் பண்ணி காட்டுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதான் ஃப்ளோட் தம்பி, நீங்க கையில வச்சுக்கிறீங்க இல்லையா, நான் டேங்க் குள்ள இந்த மாதிரி ஃப்ளோட் தான் உள்ள போடுவோம். இது வந்து கண்ட்ரோலர் வந்து நம்ம சுவிட்ச் பக்கத்துல மாட்டி போடுவோம், சுவிட்ச் பக்கத்துல மாட்டிப்போம். இது கீழ மோட்டர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், மேனுவலா ஃபர்ஸ்ட் போடுங்க. நம்ம நார்மலா எப்படி போடுவோம், மேனுவலா மோட்டர் ஆன் ஆயிடுச்சு, மோட்டர் ஓடிட்டு இருக்கு, போய் மேனுவலா ஆஃப் பண்ணுவோம், மேனுவலா ஆஃப் பண்ணிப்போம். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்ல போறேன் பாருங்க. ஆட்டோமேட்டிக்ல போன உடனே நம்மள சம்ப் எம்டியா இருக்கா, சம்ப்ல எம்டியா இருந்ததுன்னா லைட் எரியும், லைட் எல்லாம் சம்ப் எம்டியா இல்ல, சம்ப்ல தண்ணி இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு, ஏன்னா ஃப்ளோட் வந்து மேல மேல இருக்கு. இப்போ தண்ணி கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சா, பரவாயில்லையே. தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. இவ்வளவுதான் மேட்ரு. இது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் டிவைஸ் எவ்வளவு தெரியுமா விலை வருது? வெறும் 2300 ரூபாய் மட்டும்தான். அதுவும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, இது எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துறோம். 8 வருஷம் மினிமம் லைஃப் கேரண்டி கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா 8 வருஷம் இருக்கும். ஃப்ளோட் மட்டும் தான் நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திர மாதிரி இருக்கும். அது வெறும் 350 ரூபாய் தான் வரும். அது ஃப்ளோட் மட்டும். ஆமா, ஏன்னா அதோட விஷயத்தையும் சொல்லணும் இல்லையா. கண்டிப்பா 8 வருஷம்னா எப்படி ஓடும்? கண்ட்ரோலர் 8 வருஷம் ஓடும். டேங்க்ல போட இந்த ஃப்ளோட் சென்சார் இருக்கு இல்லையா, அது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ராப்பரா மாத்திட்டே இருந்தா போதும். ஓகே ஓகே, இதனால நல்ல பெனிஃபிட். இதுலயே நமக்கு ஒரு 6 மாடல் இருக்கு. இப்ப ட்ரைர் அண்ட் பஸ்ஸர்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா போர் மோட்டருக்காக போடுறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் வரும். 200 ரூபாய் சேர்த்து கொடுத்தா போதும். ஓகே, போர்ல தண்ணி இல்லனாலும் கட் ஆஃப் ஆயிட்டு பஸ்ஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, போய் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல, மோட்டர் ஆஃப் ஆயிரும், ஆஃப் ஆயிட்டு பஸ்ஸர் சவுண்ட் அடிக்கும். நான் தண்ணி இல்லாம கத்திக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போர் போட்டுக்கலாம். அந்நேரம் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஒரு 1 மணி நேரம் கழிச்சு போட்டோம்னா தண்ணி ஊறிடும் இல்லையா. அந்த மாதிரி ஆப்ஷன் செமி ஆட்டோமேட்டிக். நான் அந்த அளவுக்கு சோம்பேறிலாம் கிடையாது. மோட்டர் நான் ஆன் பண்ணிக்கிறேன், எனக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாம கட் ஆஃப் பண்ணா போதும். ஓகே, 1800 ரூபாய். இதுவே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ரஸருக்கு வந்து கண்ட்ரோல் யாருமே ரெடி பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி ஏர் வால் ரிலீஸ் பண்ணி விடணும். அது வந்து பாத்தீங்கன்னா 2900. ஓகே, டிஜிட்டல் கண்ட்ரோலர் இருக்கு. இதுலயே டிஜிட்டல் மாடல் இருக்கு. ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ட்ரை ரன் ப்ரொடக்ஷன், சைக்கிள் டைமர் எல்லாமே நமக்கு அவைலபிள். சரி, ஓகேங்களா தம்பி? இதுதான் தம்பி யுனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் தம்பி. செல்ஃப் பிரேமிங் மோட்டர், மோனோ பிளாக், ஓபன் வெல், சின்ன தொட்டி, பெரிய தொட்டி, எந்த மாதிரி டைப் மோட்டரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஓகே, எல்லா மோட்டருக்கும் ஒரு கண்ட்ரோலர் தான். வெறும் 2300 ரூபாய் இதோட ப்ராடக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரைர் அண்ட் பஸ்ஸர் கண்ட்ரோலர். போருக்காக சொன்னேன் இல்லையா, தண்ணி எனக்கு வந்து கட் ஆஃப் ஆயிட்டுனா மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டு பஸ்ஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸ்பெஷலி ஃபார் போர் 2500. சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். என்னடா ஒரே மாதிரி பாக்ஸ்ல இருக்கு பாக்குறீங்க, எல்லாமே ஒரே சிஸ்டத்துல கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல்
மேனுவல் அவங்க மோட்டர் ஆன் பண்ணிக்கிற மாதிரி தண்ணி ஃபுல்லா ஆஃப் ஆகிற மாதிரி 1800 தான் வரும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் கண்ட்ரோலருங்க. கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா சோலனாய்டு வால்வ்னா என்னன்னு சொல்லிட்டு, இதான் சோலனாய்டு வால்வ். இந்த சோலனாய்டு வால்வ் தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏர் வால்வ் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இது 650 ரூபா வரும், இது 2300 வரும், டோட்டலா சேர்த்து 2950. இது எல்லாமே 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர் சர்வீஸ் வாரண்டி, ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா. எங்க வேணாலும் அனுப்பிக்கலாம். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாக்கு எங்க வேணாலும் அனுப்பிக்கலாம். 350 ரூபா 400 ரூபா நான் கோயர் போட்டு அனுப்பிக்கிறேன். வேற லெவல்னா. ரைட்டா. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளவுலாம் வேண்டாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டேங்க்ல என்ன லெவல் இருக்குன்னு தெரிஞ்சா போதும். 25%, 50%, 75%, 100%. ஓகே. தண்ணி எனக்கு வந்து என்ன லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சா போதும். வந்த உடனே டேங்க் தண்ணி பண்ண அலாரம் அடிச்சா போதும். 1650 ரூபா. 1650 ரூபா. இன்னும் கம்மியா இருக்குது. எனக்கு வந்து ஒன்லி அலாரம் மட்டும் அடிச்சா போதும். மேனுவல் மோட்டர் ஆன் பண்ற மாதிரி, ஆஃப் பண்றது வந்து அலாரம் அடிச்சா நான் போய் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே ஓகே. வெறும் 500 ரூபா. எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துட்டீங்க. நீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேணும், எனக்கு வந்து மோட்டர் என்கிட்ட வாங்கின மட்டும் பத்தாது, இந்த கண்ட்ரோலரும் சேர்த்து வாங்கிக்கோ. சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் என்னன்னா பார்க்க போறோம். சோ இப்போ எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா புது வீடு கட்ட போறீங்கனாலே கண்டிப்பா போர் தான். கண்டிப்பா இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்து போர் தான் போடுவாங்க. ஆமா ஆமா. ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் வாங்குவாங்க டொமஸ்டிக்கா. சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். போர் எல்லாமே அத ஸ்டாக்குங்க. எல்லாமே போர் மோட்டர்ஸ் எல்லாமே நம்மட்ட இருக்கக்கூடிய மோட்டர்ஸ் எல்லாமே எஸ்எஸ் அவுட்டருங்க. சரிண்ணா. எஸ்எஸ் அவுட்டரோட வரும். இந்த இருக்கு பாருங்க மோட்டர் ஒன்னு பாருங்க. இதெல்லாம் V3. V3 மோட்டர்னா இப்போ போர் வந்து பாத்தீங்கன்னா பழைய போர் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மண்ணு மூடி இருக்கும். அந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி 4 இன்ச் போர் போகுது. இந்த மோட்டர் சைஸ் பாத்தீங்களா, இது 4 இன்ச் போர். இது வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச். இதாங்க இன்ச்ங்கிறது இதான் 1 இன்ச். இது 3 இன்ச் போர். இது 4 இன்ச் போர். சரிண்ணா. புரியுதுங்களா? இந்த வித்து உள்ள இறக்குற மாதிரி. இப்ப டக்கு டக்குன்னு ரேட்ஸ் குள்ள போயிடலாம். பலவலன்னு பேச வேண்டாம். சரி 1 HP ஒரு 100 அடி நான் போர் போட்டிருக்கேன் சார் அப்படின்னம்னா என்ன மோட்டர் கொடுக்கலாம்? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. 1 HP 10 ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க. 8500 ரூபா வித் ஸ்டார்டரோட 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, ஸ்டார்டர் மோட்டர் சேர்த்தே கொடுத்துறேன், ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி. எங்க வேணா ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி. அதே மாதிரி நான் வந்து ஒரு 200 அடி போர் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன ரேட்னு பாத்தீங்கன்னா 1 HP 12 ஸ்டேஜ் போட்டாலே போதும். 220 வரை ஒர்க் ஆகும். 200 அடியில 220 வரை ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா 9500. ஆனா நான் வந்து ஒரு 300 அடி போர் போட்டிருக்கேன். 1 HP 18 ஸ்டேஜ். 310 அடியே வேலை பார்க்கும். அது எப்படி 10 அடி சேர்த்தே கொடுத்துறோம். 13500 வித் ஸ்டார்ட்டரோட, அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி. கூட அந்த செட் கொடுத்துறீங்க. கூட ஸ்டார்டர் செட் கண்டிப்பா வேணும். ஸ்டார்டர் வச்சு தான் மோட்டர் ஆன் ஆஃப் பண்ண முடியும். அதையும் கொடுத்துறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 400 அடி போர். 400 அடி போருக்கு 1 HP 25 ஸ்டேஜ் சகஷன் பண்ணுவோம். பிரஷர் நல்லா வேணும்னா 2 HP 25 ஸ்டேஜ் சகல் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 HP மோட்டர் பொறுத்த வரைக்கும் 14500, 2 HP மோட்டர் பொறுத்த வரைக்கும் 16800. 14500, 16800 ரேட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி ஸ்டார்ட்டரோட சேர்த்து வந்து. இதுவே வந்து எனக்கு வந்து 700 அடி போர், 2 HP 30 ஸ்டேஜ். 2 HP 30 ஸ்டேஜ். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18500 ரூபாய் வரும் உங்களுக்கு. மோட்டரோட ரேட் மட்டும். ஏன்னா 2 HP பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டர் கொஞ்சம் ஹெவியா போடணும். சோ மோட்டரோட ரேட் மட்டும் பாத்தீங்கன்னா 18500 ரூபாய் வரும். ஸ்டார்டர் தனியா வரும், அது 2500 ரூபாய் வரும். டோட்டலா 21000 வந்துரும். இதுக்கு மட்டும் தனித்தனியா, இது தனித்தனியா தான் வாங்கணும். ஏன்னா ஸ்டார்டர் வந்து நமக்கு ஹெவியா போடணும். 25 ஆம்ஸ் கான்ட்ராக்டர் போடணும், எம்சி தனியா போடணும், ஸ்டார்டர் செக்ஷன் தனியாவே இருக்கு நம்ம. அதே மாதிரி டிஜிட்டல் ஸ்டார்டர் வேணுமா, அதுக்கு தனி ரேட்ஸ். டிஜிட்டல் ஸ்டார்டர் இருக்கு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் இருக்கு, அது ஒரு தனி உலகம். ரைட்டுங்களா? சோ இந்த மோட்டர்ஸ் எல்லாமே பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறது 1 HP 10 ஸ்டேஜ். சரிங்களா? இது எல்லாமே V3 ல நம்மட்ட அவைலபிள் இருக்கு. V3 ல 3 இன்ச்ல 1 HP 12 ஸ்டேஜ் 13500 ரூபாய். நீங்க கேட்கலாம், அண்ணா இதெல்லாம் கம்மியா ரேட் சொன்னீங்க, இது ஏன் வந்து ஜாஸ்தியா வருது ஸ்டார்டரோட சேர்த்துனா? நம்முடைய கோர் லென்த் கம்மி பண்றோம், கஸ்டமைஸ்டா ரெடி பண்றோம். இத சொன்னேன் இல்லையா, கஸ்டமைஸ்டு மோட்டர். இப்ப நான் 4 இன்ச் போர் மோட்டர்ல போட முடியல, அப்போ குச்சி மாதிரி தான் உள்ள மோட்டர் இறக்க முடியும். ஆனா போர் தான் உள்ள இறக்க முடியும்னா நல்லா ஸ்லிம்மா இருக்கு பாருங்க. ஸ்லிம்மா இருக்கும். கரெக்டான வேர்ட் ஸ்லிம்மா இருக்கும். நீட்டா உள்ள போகும். ஓகேங்களா? எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. நம்ம போரை நீட்டா எடுத்துக்கலாம். வெயிட்லெஸ். ஆமா. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, இப்ப இந்த மோட்டர்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் 2 HP மோட்டர். இதெல்லாம் 2 HP மோட்டர். 2 HP. ஓகே. ஆமா, நான் தூசி போடக்கூடாதுன்னு சொல்லி கவர் போட்டு வச்சிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே. சரிண்ணா. இது எல்லாமே V3 ல 2 HP. இதெல்லாம் V3 ல 2 HP. இதெல்லாம் பம்ப். மோட்டர் தூக்குனா ஹெவியா இருக்கும், மோட்டர் தூக்க முடியாது. பம்ப் எல்லாமே வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 2 HP லயே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய டைப் சொன்னல 36 ஸ்டேஜ். அதெல்லாம் சைஸ் பாருங்க. இந்த பாரு. இதெல்லாம் 3 HP. 3 HP 900 அடி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். டேங்கப்பா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 28500 வரும். ஓகே. சோ மக்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க 100 அடியில இருந்து 1000 அடி போர் வரைக்கும் என்கிட்ட போர் மோட்டர் அவைலபிள் இருக்கு. நீங்க தாராளமா என்கிட்ட வாங்கிக்கலாம். ரேட்ஸ் டைரக்டா மூஞ்சி அடிச்சாப்ல. எப்படி ஆர்டர் பண்றதுன்னு சொல்லிருங்க. www.bonexpertgroup.com அந்த வெப்சைட் போய் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா 3 நம்பர் கீழே போயிட்டே இருக்கும். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி எனக்கு இந்த மெட்டீரியல் கேட்கலாம். கால் பண்ணி கேளுங்க,
அரை மணி நேரம் கூட பேசி நிதானமா ஆர்டர் எடுத்து என்ன அமௌண்ட் என்ன ரேட்டுன்ட்டு 10 பொறுமையா நிமிஷம் சொல்லுவீங்க. 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு ஆள்கிட்ட பேசிடுவோம். இப்ப நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கால்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு 15ல இருந்து 20 நிமிஷம் ஒதுக்குறோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோட்டர் தான் டக்குன்னு கொடுத்துருவோம். ஆமா ஆமா. நான் ஸ்டாண்டர்டைஸ் மோட்டருக்கு நான் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். கஸ்டமருக்கு புரியுற வரைக்கும் பேசிதான் ஆகணும். அதுதான் என்னோட வேலை.